இருக்கிற கட்சி 4 பங்கு 5 மடங்கா உடஞ்சி எங்கே வீட்டுக்கு ஒரு கட்சி என்னும் நிலையில இருந்து கொண்டு இருக்கின்றீர்களே, நீங்கள் எல்லாம் தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கின்றீர்களா? ஏடா 10 வருஷமா இருந்திய மந்திரி மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் சம்பத் அவர்களே, உன்னை வளர்த்தது யாரு? சட்டமன்ற உறுப்பினராக தெரியாத உனக்கு? தெரியாதுன்னா எடுத்தவனே எடுத்துக்கொண்டாண்டி கொடுத்தவனே எடுத்துக்கொண்டாண்டி. இந்த பாட்டு உனக்காக தான். ஊர் தாலி அறுத்து நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உன்னை ஜெயிக்க வச்சோம். நீ பணம் மாத்திரமே குறிக்காலாக இருந்து செயல்பட்டதன் விளைவாக உனக்கு யமனா நானே வந்து உன்னை வீட்டுக்கு அமைச்சிருக்கேன் ரெஸ்ட்டுக்கு. இனிமே கட்சி கிச்சின்னு இந்த பக்கம் வந்துடாத. பாதிரிக்கு போய் என்னைக்கா ஒரு நாளைக்கு வர்றதுன்னு கேள்விப்பட்டேன். ஓ ஆளே ரெடியாக இருக்கிறான் குழி பச்சிக்கின்னு. ஒரு பக்கம் விஜயகுமார்ன்றான், ஒரு பக்கம் நம்ம கட்டமணி சுப்பிரமணியம் பையன்றாங்க, ஒரு பக்கம் ரகுவதி சன் குமார்ன்றாங்க. இப்போ இனிமேல் பழனிசாமி போய் காலில் விழுந்தாங்க 4 நாளைக்கு முன்னாடி என்ன சார் ஏற்றுக்கொள்ளுங்க சொல்லிட்டு. இதெல்லாம் நிலைமைகள்லாம் மாறும். யார் ஏற்றுக்கிறா? யாருக்கு என்ன செஞ்ச? ஏதாவது கடலூர் மாநகரத்துக்கு ஏதாவது செஞ்சியா? கடலூர் தொகுதிக்கு ஏதாவது செஞ்சியா? 10 வருடம் அமைச்சராக இருந்தீர்களே, என்ன செய்தீர்கள் என்று ஒன்றாவது நாளைக்கு பேப்பரில் போடுங்க. தயவுசெய்து பேப்பரில் ஒரு விளம்பரம் போடுங்க. விளம்பரம் கடந்த கூட நானே கொடுத்துட்றேன். எந்த பேப்பர்னு சொல்லுங்கள். 50 அவள் எப்படி நீ கொடுக்க மாட்டேன் அது தெரியும், அதனால தான் நானே கொடுத்துறேன்றேன். நீ விளம்பரத்தை போடு ஒரு பக்கம். இதெல்லாம் நான் செய்திருக்கின்றேன் கடலூர் தொகுதியில் சொல்லிட்டு, தமிழ்நாட்டுக்கு நான் இதெல்லாம் செய்திருக்கிறேன் வர நான் ஒரு பக்கம் விளம்பரம் கொடுக்குறேன். எனக்கு தமிழ்நாட்டு அளவில் விளம்பரம் கொடுக்க தேவையில்லை. கடலூரில் மட்டுமே விளம்பரம் கொடுக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினராக என்னை உருவாக்கி இருக்கின்றார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். எங்களுடைய துணை முதல்வர் அவர்களுக்கே பதில் சொல்ல முடியாது. முதல்வர் அவருக்கு நான் போகிறேன், எம்எல்ஏவுக்கே பதில் சொல்ல முடியாது. இன்னைக்கு 800 கோடி ரூபாய் இந்த 4 வருஷத்தில் கடலூர் சட்டமன்ற தொகுதியில்